வணக்கம் மக்களே, இன்றைக்கி வந்து வேப்பங்குச்சியில் எப்படி பல்ல வளர்க்குறதுன்னு காமிக்க போகிறோம். வாங்க பார்ப்போம். இது வந்து பயங்கரம் பனி பெய்யறதுனால மூக்கு உருகுது. ஆனால் சளிதான் இல்லை, மூக்கு உருகுது. சரி, உங்களுக்கு வேப்பங்குச்சியில் எப்படி பல்ல வளர்க்குறதுன்னு இப்போ தான் வேப்ப மரத்தை தேடி போகிறோம். இங்கே ஒரு குச்சி மாட்டிக்கிச்சு. இங்கே ஒரு குச்சி இருந்து வருது. இது இவ்வளோ திக்காக இருக்கும் குச்சி. அட்லீஸ்ட்டு உடச்சிட்டு இலையெல்லாம் பறித்து போட்டுருவோம். பறித்து போட்டு இந்த வேப்பங்குச்சி நுனி இருக்குது பார்த்தீங்களா, அது ப்ரெஷ்ஷு மாதிரி பல்லால் கடித்து ப்ரெஷ்ஷு மாதிரி பண்ணிவிட்டு அப்புறம் வந்து பல்லில் வச்சு தைக்க வேண்டியதான். ஈரை குத்திக்காமல் பார்த்து தைக்கணும். சரி, நான் கடிச்ச அப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். சைடில் வச்சு கடிக்கலாம், இங்கே வச்சு கடிக்காத. ஃப்ரண்ட்டில் கடிச்சிங்கன்னா பல்லு போயிடும். அதனால் சைடில் கடிக்கணும். கடிக்கும்போது அப்படியே வேப்பத்தில் இந்த கசப்பு வரும். அதுதான் அவங்களுக்கு வந்து கெட்ட பேக்டீரியா எல்லாம் சாகடிக்கும். ஒன்று ரெண்டு குச்சியும் வெளில வரும். அதையும் வந்து இது பாருங்க, நல்லா ப்ரெஷ் ஆகுது. கடிக்க கடிக்க அடிச்சு அடிச்சு லைட்டாக தைக்கணும். லைட்டாக ப்ரெஷர் கொடுக்காம தைக்கணும். ஸ்லோ ப்ராசஸ். ஒரு 10-15 நிமிஷம் கூட தைக்கலாம். மெதுவாக தைக்கணும். அப்படியே பேசிக்கிட்டே வாயில் வச்சுக்கிட்டு போய்டுவாங்க. வணக்கம் மக்களை, இன்றைக்கி குளத்தில் இறங்கிட்டேன். பாருங்கள், பியூட்டிஃபுல்லாக இருக்குது. வாட் அ பியூட்டி, வாட் அ பியூட்டி. எங்கே அங்கே ஒரு ஆலமரம் இருக்குது. இந்த உட்காந்தோம்னா சும்மா சூப்பராக கற்றுக்கணும். அப்படியே திரும்பி வந்தோன்னா இங்கே வந்து ஒரு பனைமரம் இருக்குது. பாருங்கள் எவ்வளோ ஆழம் இருக்குன்னு. இங்கே தான் ஆழம் இருக்குது, காலை தெரியல. அப்படியே உள்ளே போனோன்னா அவ்வளோதான், உள்ளே முழுகிடுவோம். பயங்கர ஆழமாக இருக்கும். எனக்கு ஸ்விம்மிங் தெரியும், இருந்தாலும் கொஞ்சம் ரிஸ்க்கு தான். சரி, ஓகே. இது கிட்டத்தட்ட 9 ஏக்கர் சைடில் இருக்குது. இங்கேருந்து அந்த மரம் தெரிய பாருங்க, கடைசியாக அது வரைக்கும் இருக்குது. இது ஃபுல்லாக வந்து வெளியே போட்டு வச்சுருக்காங்க. சவுக்கு தட்டமாக இருந்தது, இப்போ சவுக்கை வெட்டிட்டு சேல் பண்ணுறாங்க. ஒரு குழி வந்து 9 லட்ச ரூபா அப்படின்னா கனெக்ட் பண்ணிக்குவாங்க. எத்தனை கோடி வரும் மக்களே? கமெண்ட் பண்ணுங்கள், எத்தனை கோடி வரும்? ஒரு குழி வந்து 10 லட்ச ரூபானா 10 ஏக்கரு. என் சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். இதான் முதல் தடவை சொல்லுவேன். கொஞ்சம் பண்ணுங்கள்.